வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சீ ஃபுட் ரெசிபி தான். இறாலை 65 பண்ணியிருப்பீங்க, தொக்கு பண்ணியிருப்பீங்க. ஆனால் நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறது இறால் மீன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள்: கழுவி சுத்தம் பண்ணின ப்ரான் 1/2 கிலோ, 1 கப் தேங்காய் துருவல், 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெங்காயம், தனியாத்தூள் 4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க, மஞ்சள் தூள், புளி 1 எலுமிச்சம்பழம் அளவு, எண்ணெய், வெந்தயம், கடுகு. காய்கறி சேர்த்து தான் இந்த குழம்பு வைக்க போகிறோம். கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, முக்கியமாக சீனிக்கிழங்கு, அதாவது சர்க்கரைவள்ளி கிழங்கு. இது 1 சேர்த்தா போதும். 2 பச்சை மிளகாய், இது குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம், பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, பூண்டு 10 பல், கொஞ்சமாக கறிவேப்பிலை. இந்த காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மண் சட்டியில் தான் நான் இன்றைக்கி குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், இது தனி மிளகாய்த்தூள் தான் நான் சேர்க்குறேன். அடுத்ததாக தனியாத்தூள். ப்ரான் குழம்புக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் நம்ம சேர்க்கணும். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளித்தண்ணி, மசாலாத்தூள், காய்கறி, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வைக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதோட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே புளித்தண்ணி வேற சேர்த்துருக்கோம், அதனால் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக காய்கறிகள் சேர்த்துக்கலாம். 3 கத்திரிக்காய் எடுத்து அதை கட் பண்ணி நான் இதில் சேர்க்குறேன். இந்த குழம்புக்கு நாட்டு காய்கறிகள் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக வாழைக்காய் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு, சீனிக்கிழங்கு இதெல்லாம் இதில் சேர்க்குறாங்களே, டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு நினைக்க வேண்டாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சீனிக்கிழங்கு இப்போ சேர்க்குறேன், அதாவது சர்க்கரைவள்ளி கிழங்கு. இது 1 சேர்த்தா போதும். அடுத்தது 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். பச்சை மிளகாய் சேர்க்கும்போது குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். பூண்டு 10 பல், முருங்கைக்காயெல்லாம் சேர்க்கும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காய்கறியுமே நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக கறிவேப்பிலை, அடுத்ததாக தக்காளி. இந்த வெங்காயம், கறிவேப்பிலை கடைசியாக தாளிக்கிறதுக்கு. மசாலா தண்ணி, காய்கறிகள் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் குழம்பு கூட்டுறதுன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் ஏற்றிட்டு நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதித்து காய்கறிகள்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக தான் தேங்காய் சேர்க்கணும். 1 கப் தேங்காய் துருவலில் 1/4 டீஸ்பூன் சீரகம், 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த காய்கறிகளோட வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. காய்கறி எல்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது. குழம்பு ரெடியானதும் அது இறக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட மிக்ஸி கழுவின தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது இன்னும் ஒரு கொதி வரட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ இதில் நம்ம எறா சேர்த்துடலாம். எப்போவுமே மீனாக இருக்கட்டும், எறாவாக இருக்கட்டும், குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம சேர்க்கணும். இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இதுக்கு எறா பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் எறா சேர்க்காதீங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. கொஞ்சம் மீடியம் சைஸ், அதாவது கொஞ்சம் மீடியம் சைஸாக எறா எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு இந்த குழம்பு தெரிஞ்சிருக்காது. இது வந்து ஒரு பாட்டி காலத்து ரெசிபி.
நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது தாளித்து கொட்டுறது. திருநெல்வேலி பக்கம்லாம் குழம்பாக இருக்கட்டும் கூட்டாக இருக்கட்டும் கடைசியாக தான் நாங்கள் தாளித்து கொட்டுவோம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளிக்கணும். வெங்காயம் வெந்தயம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளிக்கும் போது ஒரு வாசனை வரும் பாருங்கள். அது நம்ம பசியை தூண்டி சாப்பிட வாவான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். சமையலில் தாளித்து கொட்டுறதே ஒரு பெரிய கலை தான். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக நம்ம தாளிச்சிட்டு அது குழம்புல சேர்த்தா தான் அது குழம்புல நல்லா மிதந்துட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம சும்மா வதக்கி போட்டுட்டோம் அப்படின்னா அது குழம்புக்கு அடியில் போயிடும், பார்க்குறதுக்கு வெங்காயம் தெரியாது. சின்ன வெங்காயம் சேர்த்து தாளித்தோன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிட்டு இப்போ இதை குழம்புல சேர்த்து மூடி வச்சிடலாம். டேஸ்டியான எறா குழம்பு ரெடி ஆயிட்டு. இப்போல்லாம் எறானாலே ஃப்ரை தொக்கு 65 இந்த மாதிரி தான் செய்கிறாங்க. நான் செஞ்சு காட்டியிருக்கிற இந்த குழம்பு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது ஒரு பாட்டி காலத்து ரெசிபி. எங்கள் ஃபேமிலியில் இது செய்வோம், அடிக்கடி செய்வோம். அதனால தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.